ஃபர்ஸ்ட் லெசன்ல எப்பவுமே இந்த இன்டீரியர் क्वेश्चन எக்ஸாம்பிள் 1.1 சார் இத போய் எப்படா கேட்பானா அப்படினா கேட்டிருக்காங்க. பப்ளிக் क्वेश्चनல 1 மார்க்ல கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.1 இந்த சம் பத்தின்னு வெச்சுக்கலாம். நெகட்டிவ் 1 கூலும் ஆஃப் சார்ஜ்ல presence of how many electron அப்படினு இருக்கும். சரியா? 1 நெகட்டிவ் 1 கூலும் ஆஃப் சார்ஜ்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும். இதே பப்ளிக்ல எப்படி கேட்டாங்கன்னா 1 கூலும் ஆஃப் சார்ஜ் எவ்வளவு 1 கூலும் givenல 1 தான் கொடுத்தாங்க. சார்ஜ் Q வந்து 1 கூலும் சொல்லிட்டாங்க. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள். சரியா? இது குவாண்டிசேஷன் ஆஃப் சார்ஜ் தான் ஃபார்முலா. Q equal to N into E. குவாண்டிசேஷன் ஆஃப் சார்ஜ் தான் ஃபார்முலா. We want N number of electron. அப்ப Q by E. சார் E கொடுக்கல அப்படின்னா நம்ம தான் எழுதணும். E equal to 1.6 into 10 power minus 19 coulomb. The 1.6 into 10 power minus 19 coulomb is the charge of electron. So இத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Charge of electron 1 sorry இங்க கொடுத்திருக்கிற 1 coulomb of charge 1 தான். Charge of electron 1.6 into 10 power minus 19. So N equal to இந்த இடத்துல டினாமினேட்டர்ல என்ன இருக்கு டெசிமல் இருக்கு. அதனால ஒரு டிஜிட் தள்ளி ஹோல் நம்பரா பண்ண முடியும் அப்படின்னா 10 ஆல நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டர் 10 16 ஆயிடும் டினாமினேட்டர். இந்த 10 பவர் மைனஸ் 19 மேல போச்சு அப்படின்னா பிளஸ் 19 ஆயிடும். மேல இருக்கிற 10 லெஸ் தானா இருக்கு, இது லெஸரா இருக்கு 16 கம்பேர் பண்ணும்போது. அதனால ஒரு 10 இந்த 10 பவர் 19ல ஒரு 10 எடுத்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 100 by 16 into 10 பவர் 18. நான் இப்ப என்ன பண்றேன்னா 100 16 ஆல டிவைட் பண்றேன். 16ல 100ல 16 பாத்தீங்கன்னா 6 டைம்ஸ் பண்ணீங்கன்னா 6 into 16 வந்து 96. ரிமைனிங் 4. இப்போ 4ல 16 இதுவும் ஆகாது, டேலி ஆகாது. அப்போ பாயிண்ட் வச்சனா இங்க 0 ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இப்போ 40ல எத்தனை 16 இருக்கு 2. 2 into 16 32. ரிமைனிங் 8. இப்போ ஒரு 0 80. இப்போ எவ்வளவு 5 into 16 எவ்வளவு வந்துரும் 80 வந்துரும். அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் N equal to 6.25 into 10 power 18. சரியா? 10 பவர் 18 எலக்ட்ரான்ஸ். இந்த क्वेश्चनல ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எடுத்தோனே சம்டைம்ஸ் கிளியரா கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் ஆப்ஷனை தாண்டி கொடுத்தாங்க அப்படின்னா கிளியர் உங்களை குழப்பறதுக்காக நிறைய விஷயம் பண்ணிருப்பாங்க. அதனால கவனிச்சு பாருங்க. சரியா? குழப்பறதுக்காக சில விஷயம் பண்ணிருப்பாங்க ஆப்ஷனு. ஆனா இதுதான் ஆன்சர். நீங்க எடுத்தோடனே ஆன்சர் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு குழப்பி கூடாது. சில கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. இதை மட்டும் டைரக்டா போய் பார்த்துக்கணும். சரியா? இந்த மாதிரி சம். நெக்ஸ்ட் மோஸ்ட் ரிப்பீட்டட் क्वेश्चन அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல எக்ஸாம்பிள் 1.1 எக்ஸாம்பிள் 1.11 இது பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் क्वेश्चन சொல்லலாம். இதை எதை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னா டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை தி எலக்ட்ரிக் டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு டைபோல் இருக்கு. டைபோல்னாவே எதுனா போலார் மாலிகுல் இல்ல நான் போலார் மாலிகுல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஒரு போலார் மாலிகுல். அதாவது டைபோல் சொல்லலாம். வாட்டர், HCl, அமோனியா, கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் வந்து டைபோல் சொல்லலாம். இந்த டைபோலை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுல வைக்கிறாங்க. சரியா? क्वेश्चन ரீட் பண்ற பாரு, லிசன் பண்ணிக்கோ. எக்ஸாம்பிள் 1.11 இந்த சம் தான் நான் பார்க்க போறேன் இப்போ. சரியா? Page number 25. A sample of HCl gas is placed in uniform electric field of magnitude. Magnitude of electric field ன்னு சொல்றாங்க. அப்ப E வெக்டர் தேவையில்ல, E மட்டும் தான் போட போறோம். 3 into 10 power 4 Newton per coulomb. So இதுதான்
magnitude of uniform electric field. இதுல தான் gas உடைய molecule வைக்கிறாங்க, HCl gas உடைய molecule. The dipole moment of each HCl molecule. Each HCl molecule க்கும் dipole moment இருக்கு. அப்ப P equal to 3.4 into 10 power minus 30. இது கூலும் மீட்டர், சென்டிமீட்டர் இல்லமா, கூலும் மீட்டர். சரியா? டைபோல் மொமெண்ட்னு சொல்றாங்க. Calculate the maximum torque experienced in each HCl molecule. அவங்க கால்குலேட்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் HCl மாலிகுலோடைய டார்க் கேக்குறாங்க. மேக்ஸிமம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா தீட்டா வந்து 90 டிகிரின்னு அர்த்தம். தீட்டா 90 டிகிரி. இப்ப டார்க்க பாத்துருவோம். டார்க் அப்படின்னாவே டவ். சரியா? டவ் தான் சிம்பிள் டார்க். அது எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் இன்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு சைன் தீட்டா அப்படின்னு இருக்கும். இந்த ஃபார்முலா எழுதிட்டீங்கன்னாவே மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. சரியா? டவ் ஈக்குவல் டு பி இன்டு இ இன்டு சைன் தீட்டா. இப்ப என்ன பண்ண போறோம்னா டவ் ஈக்குவல் டு பி அப்படின்றது 3.4 எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் இன்டு 10 பவர் மைனஸ் 30 இன்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்கு? 3 இன்டு 10 பவர் மைனஸ் பிளஸ் 4 இன்டு சைன் 90. குழந்தைங்க கேட்டா கூட சொல்லிடும். சைன் 90 எவ்வளோ? 1. சோ உங்களுக்கு அது 1 வந்ததுனால டார்க் ஈக்குவல் டு இந்த 3 இன்டு 4 12 க்கு ரிமைனிங் 1, 3 இன்டு 3 9, 9 பிளஸ் 1 10. அப்ப இங்க 10 ன்னு வரும். சோ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கும் போது 10.2 இன்டு 10 பவர் மைனஸ் 30 பிளஸ் 4, அப்போ மைனஸ் 26. இது டார்க். டார்க்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு அர்த்தம். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் டார்க். அப்போ ஃபோர்ஸ்க்கு நியூட்டன், எஸ்ஐ யூனிட் நியூட்டன். டிஸ்பிளேஸ்மெண்ட் மீட்டர். அப்ப நியூட்டன் மீட்டர். இதை நீங்க மெமரி பண்ண வேண்டிய அவசரமே கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாவே போதும். அந்த சம்ம நீங்க ஈஸியா பண்ணிடலாம். சரியா? ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். 10.2 into 10 power minus 26 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு இருக்கும். சோ மேக்ஸிமம் டார்க் அப்படின்னாவே நிச்சயமா தீட்டா 90 தான் இருக்கணும். கன்சிடர் பண்ணிக்கணும் நம்மளா. क्वेश्चन அப்படி மேக்ஸிமம் டார்க்னு சொல்லிட்டாங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு 90 தான். சரியா? மினிமம் டார்க் அப்படின்னா தீட்டா 0வா இருக்கலாம் ஆர் 180 இருக்கலாம். இதுவா டோட்டல் டார்க். மேக்ஸிமம் டார்க்கா போடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் டார்க் தானே, போடலாம். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இது பொட்டன்ஷியலை டிபெண்ட் பண்ணுது. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை பேஸ் பண்ண क्वेश्चन. எக்ஸாம்பிள் 1.13. எக்ஸாம்பிள் 1.13 நம்ம ஆல்ரெடி குமுலேட்டிவ்லயே பார்த்திருக்கோம். இதை பேஸ் பண்ண சம்பளம் 1.13. லிசன்ரா given என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Consider a point charge plus q placed at the origin and another point charge minus 2q placed at a distance of 9 meters from the charge plus q. Determine the point between the two charges at which potential is 0 அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரொம்ப சிம்பிளான சம், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜை பிளேஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் பிளஸ் q. இத ஃபர்ஸ்ட் ஆரிஜின்ல பிளேஸ் பண்ணிட்டாங்க.
இதுல இருந்து ஒரு 9 மீட்டர் டிஸ்டன்ஸ் அப்பார்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா -2q அப்படின்ற சார்ஜ பிளேஸ் பண்றாங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ் சார் இது அப்படின்னா from charge to -2q இருக்குல்ல, அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் சார் அப்படின்னா ஒரு 9 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் பண்றாங்க. இந்த பிளஸ் கியூன்ற சார்ஜும் -2qன்ற சார்ஜும் ஒரு எலக்ட்ரிக் டைபோல் மாதிரி தெரியும். டைபோல் தான். இதுல பிட்வீன்ல பொட்டன்ஷியல் வந்து 0 ஆகுதாம். அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் என்ன சொல்றாங்க அப்படின்னா 0 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த எந்த பாயிண்ட்னு கேக்குறாங்க. சோ நீங்க பாக்குறீங்க, இங்க இருக்கிறது q, இங்க இருக்கிறது -2q. எப்பவுமே மைனஸ் சார்ஜ் இருக்கு பாத்தியா, இந்த நெகட்டிவ் சார்ஜை விட பாசிட்டிவ் சார்ஜுக்கு தான் ஸ்ட்ரென்த் அதிகம். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் ரேடியலி அவுட்டோட எக்ஸ்பிரஸ் பண்ணும். அப்ப ஸ்ட்ரென்த் எந்த பக்கம் அதிகமோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பக்கம். இப்போ வந்து அது 2q இருக்கு, இது +2q இருக்கு. அப்போ +q அது -2q. நீங்க +2q இருக்கு பாத்தியா, வேல்யூ +2q, இது -2q இருந்தாலும் அது டபுள் மடங்கா இருக்கு. சரியா? அதனால இந்த இடத்துல p ஒரு பாயிண்ட் அஸ்யூம் பண்றீங்க. the from charge to p வந்து x ன்னு எடுத்துக்கிறீங்க. எந்த பக்கம் மேக்னிட்யூட் வேல்யூ பெருசா இருக்கு அந்த பக்கம். அப்போ அந்த சைடு என்ன பண்றீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இது x ன்னு எடுத்துக்கிறீங்கன்னா அப்போ இது x -9 ன்னு எடுத்துக்கிறீங்க. மேக்னிட்யூட் எந்த பக்கம் எடுத்துக்கிறீங்க அதிகமா இருக்கோ அந்த பக்கம் x -9 ஆகும். மேக்னிட்யூட் கம்மியா இருக்கிற பக்கம் x ன்னு எடுத்துக்கணும். சரியா? இப்ப x தெரிஞ்சிச்சுன்னா தெரியும் எந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் 0 ஆகுதுன்னு. அதுதான் டோட்டல் பொட்டன்ஷியல் 0ன்னு சொல்றாங்க. சரிங்க சார். இப்ப நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா சிம்பிள். இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜோட பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னா v1 = 1/4πε0 q டிவைடட் பை இங்க டிஸ்டன்ஸ் நான் சொல்லிக்கிறாங்க x. அவ்வளவுதான். v2 நாம இருக்கும் 1/4πε0, இந்த இடத்துல -2q இருக்கு பை x -9. சரியா? இல்ல 9 - x ன்னு கூட போட்டுக்கலாம். சரியா? 9 - x ன்னு கூட போட்டுக்கலாம். x ஏன்னா நம்ம தான் போட்டுமே, பிக் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னாவே 9 தான். அப்ப 9 - x, அப்ப இப்படி எடுத்துக்கலாம். 9 - x ன்னு எடுத்துக்கலாம். 9 - x. இந்த மைனஸை இங்க போட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி போட்டுக்கலாம். சோ இந்த மைனஸை முன்னாடி போறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது v1, இது v2. சார் டோட்டல் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? டோட்டல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு v1 plus v2. டோட்டல் பொட்டன்ஷியல்னா ஆயிடுச்சு 0. ஒரு பாயிண்ட்ல அந்த எந்த பாயிண்ட்னு ஃபைண்ட் அவுட் பண்ணதா 0ன்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்றேன்னா இது அப்படியே எழுதுறேன். v1 plus v2 பிளஸ் பண்ணலனா ஆக போகுது, மைனஸ் தான் ஆக போகுது. அப்போ இப்படி எழுத போறேன். v டோட்டல் ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு சார். இது 0. 0 ஈக்குவல் டு இதோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு 1/4πε0 q டிவைடட் பை x. பிளஸ் தான் பண்ணோம் ஆனால் என்ன ஆயிடுச்சு மைனஸ் 1/4πε0. இங்க என்ன ஆயிடுச்சு 2q டிவைடட் பை 9 - x. நான் என்ன பண்றேன்னா இதுல காமனா இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கமா எழுதுறேன். 0 ஈக்குவல் டு, இல்லைன்னா இப்படி கூட போட்டுக்கலாம், ஒன்னே பிரச்சனை இல்லை. 0 கடைசியா கூட போட்டுக்கலாம், எதுவுமே தப்பு வராது. இப்ப இங்க போறோம் பாரு சைட்ல 1/4πε0 காமனா இருக்கு சார். கியூவும் ஆல்மோஸ்ட் காமன் தான், கியூவும் காமனா தான் இருக்கு. அப்ப ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1/x மைனஸ் 1 டிவைடட் பை என்ன இருக்கு 9 - x ன்னு இருக்கு சார். இந்த இடத்துல நியூமரேட்டர் மட்டும் 2 இருக்கு, நியூமரேட்டர் 2 இருக்கு. சரியா? ஈக்குவல் டு 0. சரியா? ஈக்குவல் டு 0 நான் இங்க போட்டிருக்கேன். இப்படி இந்த 0 தான் LHS இருக்குல்ல, நான் அதை RHS மாத்தி எழுதிருக்கேன். ஒன்னும் தப்பு கிடையாது. இப்ப பாருங்க 4πε0 டிவைட்ல தானே இருக்கு. ஈக்குவேஷன் இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிபிள் ஆகுமா? அங்க என்ன இருக்கு 0. 0 into anything 0.
இங்க மல்டிபிள் இருக்கா q, இந்த பக்கம் போச்சுன்னா டிவைட், அங்க 0 டிவைட் பை q 0 ஆயிடும், அதுவும் 0 ஆயிடும். அப்ப இந்த டேர்ம் அப்படியே போயிடும். இந்த டேர்ம் அப்படியே போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது என்னது 1/x ஈக்குவல் டு மைனஸ் டேர்ம் இந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ். டைரக்டா போட்டேன், நான் ஸ்டெப் எல்லாம் அதிகமா போடல, டைரக்டா போட்டிருக்கேன். சரியா? சோ 1/x அப்படியே எழுதிட்டேன். மைனஸ்ல இருக்கிற 2/9 - x மைனஸ்ல இருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ். இப்போ அழகா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்படி பண்ணீங்கன்னா 9 - x equal to 2x. இப்ப இந்த 2x இந்த பக்கம் வந்ததுன்னா -2x இந்த இப்படி எடுத்துட்டு போயிடலாம். அந்த பிளஸ் x அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். 3x ஆயிடுமா? இப்போ x equal to எவ்வளவு வரும்? 9/3. அப்ப x equal to 3 x equal to 3 மீட்டர். x equal to 3 மீட்டர். அவ்வளவுதான். சரியா? இதோட ஆன்சர். அப்போ 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல from plus q சார்ஜ்ல இருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல 0 பொட்டன்ஷியல் ஆகுது. சரியா? 0 பொட்டன்ஷியல் ஆகுது. டேவிட் ஸ்ட்ரீட் ஸ்டாண்ட் அப் மா. நெக்ஸ்ட் சம் பாருங்க. நம்ம முதல்ல இம்பார்ட்டன்ட் சம் பார்க்கலாம். 2 மார்க். எக்ஸாம்பிள் 1.24 பார்த்தலாம். எக்ஸாம்பிள் 1.24. இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சம் ரொம்ப ஈஸி. இது Van de Graaff ஜெனரேட்டர் பேஸ் பண்ண சம். இல்லையா? Van de Graaff ஜெனரேட்டர் பேஸ் பண்ண சம். क्वेश्चन रीड பண்றோமா? லிசன் பண்ணுமா? தேவ்ஸ்ரீ லிசன் பண்ணுங்க. Dielectric strength of air is 3 × 10⁶ volt per meter. Suppose the radius of hollow sphere in Van de Graaff generator is capital R. That is the radius of the hollow sphere of the sphere. Capital R equal to 0.5 meter. Calculate the maximum electric potential difference created by Van de Graaff generator. ஒரு Van de Graaff ஜெனரேட்டருக்கு அதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல தான் இவங்க டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான், மேக்னிட்யூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இங்க நீங்க டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னாவே அப்படியே ஏதோ நினைச்சுக்காதீங்க. மேக்னிட்யூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு இருக்கு? 3 × 10⁶ வோல்ட் பெர் மீட்டர்னு சொல்லிட்டாங்க. சார் நீங்க இப்போ ஒரு டவுட் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டுனாவே நியூட்டன் பர் கூலும் தானே சார் அப்படின்னு. இத டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னு சொன்னாலும் இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான். சரியா? ஓகே, டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த Van de Graaff ஜெனரேட்டருடைய ஹாலோ ஸ்பியரோட ரேடியஸ் 0.5 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. டைரக்டாவே கொடுத்துட்டாங்க மீட்டர்ல, பிரச்சனையே கிடையாது. சென்டிமீட்டரோ இல்ல மில்லிமீட்டரோ கொடுத்தா மட்டும்தான் அதை மீட்டரா கன்வெர்ட் பண்ற வேலை இருக்கு. இப்ப டைரக்டா கொடுத்துட்டாங்க. ஆனா இத வச்சு எவ்வளவு பொட்டன்ஷியல் கிரியேட் பண்ணணும்னு கேக்குறாங்க. அதுக்கு டைரக்ட் ஃபார்முலா கிடையாது, நம்ம தான் எழுதணும். எப்படி சார் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்களா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலானா மேக்னிடியூட்ல மட்டும் சொல்லுங்க. 1/4πε0 Q/r². பொட்டன்ஷியல் வேணும்ன்றாங்க. அது எப்படி இருக்கும்? 1/4πε0 Q/r மட்டும் தான் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. டினாமினேட்டர் பாருங்க, இங்க r இருக்கு, இங்க r² இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? பொட்டன்ஷியல். இப்போ பொட்டன்ஷியல் வேணும்னா சிம்பிள், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பக்கத்துல ஒரு ரேடியஸை மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்னா, இந்த ரேடியஸும் இந்த ரேடியஸும் கேன்சல் ஆயிடுமா?
கேன்சல் ஆயிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் ஆயிடும், பொட்டன்ஷியலா மாறும். அப்ப இப்படிதான் நம்ம ஃபார்ம்ல எடுத்துட்டு வர போறோம். சரியா? பாருங்க, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் V equal to எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டு ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர். முடிஞ்சு போச்சு, இதுதான் ஃபார்முலா. இப்போ V equal to E ஓட வேல்யூனா 3 into 10 power 6. ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் 1/2 னு எழுதலாமா? 0.5 எழுதலாம் தாராளமா. இப்போ என்ன பண்றோம், இந்த 2 3 ஆல பண்ணா 1.5. அதாவது வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு கிரியேட் பண்ணது வான் டெ கிராஃப் ஜெனரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V equal to 1.5 into 10 power 6 வோல்ட் அந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம். இது இன்னும் ஷார்ட் ஃபார்ம்ல பண்ண எழுத முடியும். அதாவது 10 power 6 அப்படின்னா மெகான்னு சொல்லுவாங்க. மெகாவை தான் நம்ம மில்லியன் சொல்லுவோம். மில்லியன் அப்படின்னா 10 lakhs. அப்போ 1.5 மில்லியன் வோல்ட். சரியா? மில்லியன் வோல்ட். மில்லியன் எவ்வளோ? 10 lakhs. So 1.5 மில்லியன் வோல்ட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். சரியா? சின்ன 2 மார்க் தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரி, 2023ல கேட்ட ஒரு 2 மார்க் ஒன்னு இருக்கு. 3 மார்க்காவும் எடுத்துப்பாங்க, இது 2 மார்க்காவும் எடுத்துப்பாங்க. செகண்ட் லெசன்ல இருக்கிற கொஸ்டின் தான். எக்ஸாம்பிள் 2.2 நான் நடத்தும் போதும் சொல்லியிருக்கேன் இதை பத்தி, இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இதுல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் 2.2 இந்த சம் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரியா? இது பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா செகண்ட் லெசனுடைய ஸ்டார்டிங்ல இருக்கும். எஸ் 84ல இந்த क्वेश्चन ரீட் பண்றேன், லிசன் பண்ணுங்க. If an electric field of magnitude electric field ஓட magnitude கொடுத்துட்டாங்க 570 நியூட்டன் per coulomb அப்படின்னு சொல்லிட்டாங்க. 570 நியூட்டன் per coulomb சொல்லிட்டாங்க. is applied in copper wire. is applied copper in wire. Find the acceleration experienced by the electron. Find the acceleration experienced by the electron. இதெல்லாம் கேக்குறாங்க. சரியா? சோ ஒரே நிமிஷம் இது பண்ணிடலாம். சரியா? இந்த சம் எப்படி பண்றதுன்னு சொல்ற மாதிரி ஆக்சலரேஷன் தான் क्वेश्चन மார்க். சோ ஆக்சலரேஷன் தான் அவங்க கேக்குறது. சரியா? சார் எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் தான் சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படி சார் ஆக்சலரேஷன்னா நம்ம தான் எடுத்துட்டு வரணும் மத்தது எல்லாமே, ஏன்னா கான்ஸ்டன்ட் தான் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பை மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இன்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு பை மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. சார் இதெல்லாம் எனக்கு தெரியாது சார், மறந்துடுவோம் சார் அப்படின்னா இந்த ஃபார்முலாலாம் நீங்க விட்டாலும் பரவாயில்ல. சரியா? ஆனா பட் இதான் எழுதி ஆகணும். A equal to acceleration equal to small e into capital E by m னு எழுதணும். சரியா? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் எப்படி எழுதுவோம் சார்? 1.6 into 10 power minus 19 கூலும். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க, மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் நம்ம தான் எழுதணும். 9.11 into 10 power minus 31 kg. இதெல்லாம் நிச்சயமா மெமரியில இருக்கணும். இந்த சம் எப்படி பண்ணலாம்னு பாருங்க. A equal to 1.6 into 10 power minus 19 into 570 divided by mass of the electron 9.11 into 10 power minus 31 kg. முதல்ல இந்த 10 பவர்ல இருக்கிறதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுங்க, அப்புறம் மத்ததெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம். 1.6 into இந்த 1.6 into 570 by 9.11. இந்த 10 பவர் minus 31 மேல போச்சுன்னா நியூமரேட்டர் போச்சுன்னா என்ன ஆகும்? plus 31. plus 31ல 19 போச்சு அப்படின்னா
பிளஸ் 31 அதுல 19 போச்சு அப்படின்னா எவ்வளவு? பிளஸ் 31 மா 19 மா 12 மா புக் ஆன்சர் பார்க்காதீங்கம்மா, இத பாருங்க முதல்ல. இப்போ 1.6யும் 570 மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. Answer relation equal to 912 into 10 power 12 by 9.11. இப்படி இருக்கா? இப்படி இருக்கிறத டெசிமல்ல இருக்கு டினாமினேட்டர். அப்போ மேல ஒரு 100 கீழே ஒரு 100ஆல பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 9100 டிவைடட் பை 911 into 10 power 12 வரும். நான் என்ன பண்றேன்னா இந்த 00வை 10 பவர்ல எழுதிடுறேன். அப்ப ரிமைனிங் 912 by 911 வரும் into 10 power 14 ஆயிடும். இப்ப டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ரிலேஷன் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கும்? 1.001 into 10 power 14 மீட்டர் per second square. ஆன்சர் ரிலேஷன் மீட்டர் per second square தான் ஆன்சர் ரிலேஷன். இந்த சம் பாருங்க. இது செகண்ட் லெசன் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா செகண்ட் லெசன்ல இருந்து அவங்க எந்த சம்மனா எடுத்து கேட்பாங்க. சரியா? இந்த சம்முல ரொம்ப சிம்பிளான சம் எது அப்படின்னா செகண்ட் லெசனும் 5th லெசனும். நம்ம 5th லெசன்ல இருக்கிற சம் நீங்க எந்த சம் பார்த்தாலும் செகண்ட் லெசன்ல இருக்கிற சம்மும் 5th லெசன்ல இருக்கிற சம்மும் பார்த்து வந்துருங்க. ஏன்னா எப்போனா கேட்கலாம். அது எக்ஸாம்பிள் 5.2. சரியா? 5.2 நவரத்ன பிரியா क्वेश्चन ரீட் பண்ணுமா? 5.2 5.2 எடுத்துங்க. ஒரு சிம்பிளஸ்ட் சம். The relative magnetic permeability of medium, அதாவது the relative magnetic permeability of medium சொல்றாங்க is 2.5. magnetic permeability அப்படினாவே mu தான் வருவாங்க. அப்போ ரிலேட்டிவ் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி னோனே mu suffix r equal to 2.5 ன்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு யூனிட் எல்லாம் கிடையாது. சரியா? and relative electrical permittivity of medium is 2.25. சரியா? இங்க epsilon suffix r 2.25 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க? compute the refractive index of medium கேக்குறாங்க. refractive index. சரியா? இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. சரியா? n தான் refractive index. square root of mu suffix r into epsilon suffix r. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் the 2.5 into 2.25 இவ்வளவுதான். இந்த 2.25 into இது இருக்கு பாத்தியா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணினா ரொம்ப சிம்பிள். வேணா இங்க டிஸ்ப்ளே பண்றோம் பாரு. 2.5 into 2.25 பண்ணீங்கன்னா உங்களுக்கு n equal to square root of 5.625 அப்படின்னு வரும். இத நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா, சரியா? இத நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2.37
அப்படின்னு வரும். சரியா? எதுவுமே யூனிட் இல்லாதனால இது நோ யூனிட் அப்படின்னு நீங்க எழுதணும். சரியா? எதுவுமே யூனிட் இல்லை அப்படின்னா நோ யூனிட்னு பிசிக்ஸ்ல எழுதணும். ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் திருத்தும் போது ஆஸ் பர் கீழே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மென்ஷன், அதாவது ஆன்சர் வித் எக்ஸிக்யூட்டட் ஆஃப் எஸ்ஐ யூனிட், ஆன்சர் வித் எஸ்ஐ யூனிட், அதுதான் மார்க் கொடுப்பாங்க. அதனால யூனிட் இல்லாதனால யூனிட் நோ யூனிட் மென்ஷன் பண்ணிடணும். சரியா? இதே லெசன்ல இன்னொரு another சிம்பிள் சம் இருக்கு. உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, இருந்தாலும் அந்த ரெண்டு சம் பார்த்துடலாம். 5.3 இந்த 5.3 பாருங்க. எக்ஸாம்பிள் 5.3. compute the speed of electromagnetic wave in medium if amplitude of electrical and magnetic field are, இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? E0. சரியா? ஏன் சார் E0 எடுத்துக்கிறீங்கன்னா இங்க கொடுத்திருக்க வேல்யூ பாருங்க, 3 × 10⁴ நியூட்டன் பர் கூலும். சார் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எது மேக்னெட்டிக் ஃபீல்டு எது வித்தியாசம் தெரியலனா, எலக்ட்ரிக் ஃபீல்டு நியூட்டன் பர் கூலும்னு இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு V0 எப்படி இருக்கு அப்படின்னா 2 × 10⁻⁻⁴. ஞாபகம் வச்சுங்க, +4 இல்ல -4 டெஸ்லா அப்படின்னு கொடுத்துறாங்க. டெஸ்லா டி மட்டும் கொடுத்துட்டாங்க. அவங்க கேக்குறது என்னன்னா கம்ப்யூட் தி ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். இது ஏதோ ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் உடைய ஸ்பீடு தான் கேக்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க, அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் உடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க. அப்ப ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் EM வேவ்னு ஷார்ட்டா எழுதுறேன். அப்போ V = E0/B0 இப்படிதான் எழுதணும். E0 எவ்வளவு இருக்கு? 3 × 10⁻+4. B0 எப்படி இருக்கு? 2 × 10⁻⁻⁴. இத டினாமினேட்டர்ல இருக்கிற 10⁻⁻⁴ மேல நியூமரேட்டருக்கு போச்சுன்னா பிளஸ் ஆயிடும். அப்ப இந்த 2 ஆல இந்த 3 பண்ணா 1.5 வரும். அப்போ 1.5 × 10⁸. இது velocity of the plus speed of the electromagnetic wave னா மீட்டர்/செகண்ட் வரும். மீட்டர்/செகண்ட் வரும். சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சம். சரியா? 2 மார்க்ல பாத்துங்க. இதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கும் சின்ன சின்ன சம் எல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம் क्वेश्चन பேங்க்ல கொடுத்திருக்கேன், நீங்க பார்த்து பண்ணிக்கங்க. சரியா? இந்த மாதிரி சிம்பிளான சம் தான், ஆல்ரெடி நம்ம நடத்தும் போதே இதெல்லாம் போட்டதுதான். ஒன் மோர் டைம் ஏன் ரிவிஷன் பண்ணனா, இதெல்லாம் நீங்க அதிகமா டைம் இல்ல எனக்கு ரிவைஸ் பண்றது அப்படின்னா ஜஸ்ட் இது ஒரு கிளாஸ் பார்த்துட்டு போயிடுங்க. சரியா? இப்ப நான் பண்ணதுலே உங்களுக்கு நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. ஏன்னா இதெல்லாம் நம்ம நிறைய டைம் ரிவிஷன் பண்ணிருக்கோம் யூனிட் டெஸ்ட்ல. சரியா? 3 மார்க்க பொறுத்த வரைக்கும் நீங்க நான் அந்த क्वेश्चन பேங்க்ல கொடுத்துருக்கதே பாத்துங்க. சரியா? 3 மார்க்க பொறுத்த வரைக்கும் இத இப்போ பார்த்துட்டு இப்போ ஒரு 15 மினிட்ஸ் இப்போ கொஞ்சம் இது அப்படியே பண்ணி காமிச்சிருங்க. சரியா? பாத்துக்கலாம்.